ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இப்பொழுதும் நாம் நேராக தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம். உபாகமம் எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாய் இராதே என்றார். ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே இந்த வசனங்கள் மோசே இஸ்ரவேல் புத்திரர் 12 புத்திரரை 12 கோத்திரத்தாரை ஆசீர்வதிக்கும் போது இந்த வசனத்தை சொல்கிறதை பார்க்கிறோம். இதே வசனம் யாக்கோபு தன் பிள்ளைகளை கடைசி நாட்களிலே மரணத்தின் நேரத்திலே ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே அங்கே வாசிக்கிறதை நாம் காணலாம். அவனும் ரூபனை ஆசீர்வதிக்கிறதை நாம் நேரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதல் பிறனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். ஒரு 5 ஆசீர்வாதங்களை கூறுகிறதை நான் நேரத்தில் வாசிக்கிறேன். ரூபனுக்கு யாக்கோபு வைத்த 5 ஆசீர்வாதங்கள்: நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவம், நீ என் முதல் பலன், 4வது மேன்மையில் பிரதானமானவன், 5வது வல்லமையில் விசேஷமானவன். மோசே சொன்னான், ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. ஆனால் இங்கேயும் ரூபனை குறித்து ஒரு நல்ல ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களை யாக்கோபு கூறுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இவ்வளவு ஆசீர்வாதங்களை கூறுகிற யாக்கோபு 49ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. பிரியமானவர்களே, ஆண்டவர் நாம் மையப்படட்டும். இந்த இடத்திலே யாக்கோபு அநேக ஆசீர்வாதங்களை கூறினாலும் அவன் சொல்லுகிற காரியம், இந்த 5 ஆசீர்வாதம் உனக்கு இருந்தாலும் நீ மேன்மை அடைய மாட்டாய். அப்ப ரூபனுடைய ஸ்தோத்திரம் இந்த காரியம் ரொம்ப பாதித்தது. ஏனால் ரூபன் என்றால் என் சிறுமையை பார்த்தார் என்று ஸ்தோத்திரம் லேயா தனக்கு தன்னை அற்பமாக எல்லாரும் எண்ணினார்கள் என்று சொல்லி முதல் பிறந்த மகன் ரூபனுக்கு ஸ்தோத்திரம் இந்த பெயரை வைக்கிறார், கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார். எனவே எபிரேயர்களே ஸ்தோத்திரம், அந்த ரூபன், நீர் என்னை தேவனுடைய வீட்டிலிருந்து சிறுமையை பார்த்தீர்கள் என்ற அர்த்தத்தை குறிக்கிற வார்த்தை. ஆனால் மோசே இப்படியா சொல்றார், ரூபன் சாகக்கூடாது. ஏனென்றால் ஆதியாகமம் 22:17 ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், அழிப்பதற்காக அல்ல, சாவதற்காக அல்ல, அதை பெருக பண்ணுவேன். ஆனால் ரூபனுக்கு இருந்த இந்த 3 காரியங்கள் அவனை தடுத்தது. முதலாவது, தன் சித்தியோடு, தன் தகப்பனுடைய மறுமனையாட்டி சித்தியோடு அவன் செய்து கொண்ட பாவம். 2வது, கோத்திர அட்டவணையில் முதலாக இருக்க வேண்டியவன் அதில் இல்லாமல் போனான், தன்னுடைய பொறுப்பை இழந்தான். 3வது, அவன் செய்த காரியம் தேவ திட்டத்தை சொன்ன யோசேப்பை குழியிலே போட்டான்.
சோ அந்த மூன்று காரணங்களாலே ரூபனுக்கு வர வேண்டிய 5 ஆசீர்வாதங்கள் அப்படியே அவனுக்கு வெளியே போனது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் குடும்பத்தில் மூத்தவராக இருக்கலாம், தளப்பிள்ளையாக இருக்கலாம். நீங்கள் குடும்பத்திலே மூத்தவராக இருந்தால் இந்த 5 ஆசீர்வாதம், நீங்கள் சேஷ்ட புத்திர ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சத்துவம் பெற்றவர்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே முதல் பலன் உள்ளவர்கள். இரண்டாவது, மேன்மையும் பிரதானமும் உங்களை சேரும். ஐந்தாவது, வல்லமையில் நீங்கள் விசேஷமானவர்கள். சோ இந்த 5 காரியங்களும் நீங்கள் வீட்டில் முதல் பிறந்த பிள்ளையாய் இருந்தபடினாலே இந்த 5 ஆசீர்வாதங்களும் உங்களுக்குரியது. ஆனால் ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட ரூபன் செய்த இந்த தகாத உறவு போத்திர அட்டணையிலிருந்து தன் பேரை பொறுப்பை உணராமல் இருந்தான். மூன்றாவது, யோசேப்பை குழியிலே போட சொன்னவன் ரூபன். இந்த 3 வித காரணங்களாலே ரூபன் நீ சாவாமல் பிழைக்கணும் என்று மோசே சொல்லுகிறதை நாம் ஏற்கனவே வாசிக்கிறோம். எனவே யாக்கோபு சொல்லும்போது தண்ணீரை போல கிளம்பினவனே, அதோடைய அர்த்தம் என்ன? தண்ணீர் அதன் போக்கிலே விரைந்து செல்கிறது. அதுபோல ரூபனும் அவன் போக்கிலே, ஸ்தோத்திரம், அதாவது அவனுடைய அமைதியின்மை அவசரத்துடன் கோபத்துடன் வெளிப்படுத்தி அவன் போக்கிலே போய் சில தவறுகளை செய்வது. எனவேதான் தண்ணீரை போல கிளம்பினவனே என்று சொல்லுகிறது நம்ம ஏற்கனவே வாசிக்கிறோம். ஏனென்றால் எந்த யோசனையும் உடனே எடுக்காதபடி இருக்கிற ஒரு காரணம். அப்ப இந்த 5 ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவது, நீ என் சேஷ்ட புத்திரன் என்று சொன்னார். ஆதியாகமம் 49:3 நீ என் சேஷ்ட புத்திரன் என்று யாக்கோபு ரூபனை சொன்னான். ஏனென்றால் சேஷ்ட புத்திர பாகம் ரூபனுக்குரியது. அந்த சேஷ்ட புத்திர பாகம் எவ்வளவு விலையேற பெற்றது? யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அதே போல யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து முதல் பலன் மூத்தவன், அவன் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டவன், அவன் தேவனுக்குரியவன். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வீட்டிலே பிறந்த சேஷ்ட புத்திரன் மூத்தவன், அவன் தேவனுக்குரியவன், தலைமகன் தேவனுக்குரியவன். அப்ப ஆண்டவர் இங்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை எவ்வளவு பொறுப்பு உள்ளவன் இந்த ஸ்தோத்திரம் ரூபன் அதை உணராமல் அவன் அதை தன் இஷ்டம் போல தண்ணீரை போல தன் இஷ்டப்படி வாழ்ந்தபடினாலே இந்த 5 ஆசீர்வாதம் அப்படியே அவனுக்கு வெளியே போனார். பிரியமானவர்களே, தேவன் நீங்கள் நானும் இஷ்டப்படி வாழும்படி இந்த உலகத்தையும் சகல காரியத்தை நமக்கு கொடுக்கல. ஏனென்றால் வசனம் இப்படியாக இருக்கிறது, தன் இஷ்டப்படி வாழ்கிறவள் உயிரோட செத்தவள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சோ நாம் உன்னுடைய இஷ்டத்தின்படி வாழ்வதற்காக அல்ல, தேவ சித்தம் என்ன, தேவ எண்ணம் என்ன, தேவன் என்ன குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார். வீட்டில் நீங்கள் மூத்தவர்களாக இருப்பீர்களானால் உங்கள் இஷ்டத்தை தேவனுடைய கரத்திலே கொடுக்க வேண்டும். உங்கள் விருப்பத்தை தேவனுடைய கரத்திலே கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கண்மணி போல பாதுகாப்பேன் என்று சொல்லி. எனவே நிறைய பேர் தன்னுடைய இஷ்டத்தின்படி வாழ்வதனாலே அந்த குடும்பம் சிதைந்து போயிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் சிதைந்து போயிருக்கிறது? எத்தனை குடும்பங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை. ஏன்? சேஷ்ட புத்திரன் மூத்தவன் தன் பொறுப்பை உணராதபடினாலே. தன் இஷ்டத்தின்படி வாழ்ந்த சாலமோனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 3:9 உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய ஞான இருதயத்தை எனக்கு தாரும் என்று ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவனுக்கு ஞான இருதயத்தை கொடுத்தார். ஆனா அதே சாலமோன் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தன் இஷ்டத்தின்படி அரண்மனையை கட்டினான் என்று வாசிக்கிறோம். சோ தேவ சித்தத்தின்படி ஆசீர்வாதத்தை பெற்ற
கொண்டவன் தன் இஷ்டப்படி செயல்பட்டபடினாலே பாருங்கள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தன் இருதயம் தேவன் 2 முறை பேசியும் தன் இருதயத்தை அவன் செவி சாய்க்கவில்லை. தன் இதயத்திலே தேவ சத்தத்தை அவனால் கேட்க முடியல. காரணம் என்ன? தன் இஷ்டத்தின்படி ரூபனை போல தண்ணீரை போல தளப்பி கொண்டிருந்தான். வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், தன் மனைவி பேச்சு கேட்கவா, தேவன் பேச்சு கேட்கவா? ஓ ஸ்தோத்திரம், என்ன செய்ய என்பதை குழம்பிக் கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, உங்கள் இஷ்டத்தின்படி வாழ நினைத்த அந்த கடைசி நாட்களை கர்த்தர் சொல்கிறார், தேவ சித்தம் இன்னதென்று அறியுங்கள். ஸ்தோத்திரம், பவுல் இப்படியாக சொன்னார், முன்பு நாம் தேவனை அறியாத நாட்களிலே நாம் ஸ்தோத்திரம் உலக பிள்ளைகளை போல வாழ்ந்தோம், நாமும் தண்டனைக்குட்பட்டவர்களாக இருந்தோம். இப்பொழுதோ நாம் தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறோம், தண்டனைக்கு தப்போம் என்று சொன்னார். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த ரூபன் தன்னுடைய பொறுப்பை உணர்வதில்லை. நான் சொன்னேன், சேஷ்ட புத்திர, நீ என் சேஷ்ட புத்திர, நீதான் மூத்தவன். குடும்பத்திலே ஸ்தோத்திர மூத்தவர்களாய் இருப்பவர்களுக்கு பொறுப்பு அதிகம். ஏனென்றால் சொத்திலே எல்லா காரியத்திலும் அவர்களுக்கு அதிக பங்கு உண்டு. இன்னைக்கு அநேகர் அதை உணர்வதில்லை, அதை புரிந்து கொள்வதில்லை. ஸ்தோத்திரம், மூத்தவர்களுக்கு அந்த தேவன் கொடுத்த அந்த கிருபை, சொத்துல சேஷ்ட புத்திரன் என்றால் 3/2 பகுதி அவர்களுக்கு மரியாதை, மதிப்பு எல்லாம். அதே போல சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் மூத்தவர்கள். சபையில் முதலாக சபையிலே அவர்கள் வாசம் பண்ணுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டு சபையில் ஆரம்பத்தில் வருவர்கள் மூத்தவர்கள். வேலையிலே உங்கள் ஆபீஸிலே யார் ரொம்ப ஸ்தோத்திரம் உங்களுக்கு பொறுப்பு ரொம்ப அதிகம் கொடுக்கிறார்களோ நீங்க மூத்தவர்கள். அப்ப ரூபனுக்கு இந்த தன்மை, தன்னுடைய மூத்த பொறுப்பை அவன் அறியாதிருந்தான், உணராதிருந்தான். எனவேதான் அவன் தண்ணீரை போல தளர்த்தினான். உங்கள் வாழ்க்கையில உங்கள் பொறுப்பை நீங்கள் உணராவிட்டால், தேவ திட்டத்தை நீங்கள் செய்ய மறுத்தால், அப்படியே நீங்கள் வாழ்க்கை முழுவதும் தண்ணீரை போல தளர்த்தி கொண்டிருப்பீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை, ஆண்டவரே இந்த வியாதி வந்துருச்சு. பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த கொரோனா வைரஸ் வந்தது போல ஒரு 100 வருஷத்துக்கு முன்பாக ஸ்பானிஷ் ஃப்ளூ என்ற ஒரு காய்ச்சல் உலகம் முழுவதும் வந்தது. 2ஆம் உலகப் போர் முடிந்த நிலையிலே அந்த காய்ச்சல் வந்தது. அதுவும் சைனாவிலிருந்து தான் வந்தது. இதே போல இப்பொழுது இறப்பு கிட்டத்தட்ட 1,10,000 பேர். ஆனா அப்போ கோடிக்கணக்கில் மக்கள் 2 உலகப் போர்ல இறந்தவர்களை காட்டிலும் இந்த காய்ச்சல் இறந்தவர்கள் அதிகம் பேர். 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல சைனாவிலிருந்து வந்த அநேக மக்கள் உலக நாடுகள் முழுவதும் கொத்து கொத்தாய் ஜனங்கள் லட்சம் பேராய் இறந்தார்கள். இந்தியாவிலும் பல லட்சங்கள் இறந்திருக்கிறார்கள். ஆனாலும் பாருங்க, நமக்கு இந்த வியாதியை பார்த்தா புதிதாக இருக்கிற, ஐயோ நாம் மரித்து போகிறோமே. ஆண்டவர் நீங்க ரூபனுக்கு சொன்னது போல உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சாவாமல் பிழைப்பீர்கள். எந்த வியாதி உங்கள் குடும்பத்துக்குள்ள வராது, எந்த பட்சமும் எந்த வறுமையும் உங்களுக்குள்ள வராது. காரணம் என்ன? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவ மகிமை உங்களோடு கூட இருக்கிறது. தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த தேவ மகிமையை நீங்க உணர்ந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். இங்கே நாம் ஸ்தோத்திரம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 21, 22 யோசேப்பை காப்பாற்றுகிற பொறுப்பு ரூபனுக்கு அதிகம். ஏன்னா ரூபன் தான் மூத்தவன். அவன் சொன்ன அந்த 10 பேரும் கேட்கணும். அவனுக்கு அந்த அதிகாரமும் அந்த வல்லமை உண்டு. ஆனா ரூபன் பாருங்க, அப்படியே அவனுக்குள்ள பாவம் தண்ணீரை போல தன் இஷ்டத்துக்கு தளம்பி கொண்டிருக்கிறான். தீர்மானம் எடுக்க முடியல. பிரியமானவர்களே, தேவ திட்டம் உங்கள்கிட்ட இல்லாட்டா, தேவ வல்லம் உங்கள்கிட்ட இல்லாட்டா, உங்க வாழ்க்கை முழுவதும் தளம்பி கொண்டிருப்பீங்க, பயந்து கொண்டு இருப்பீர்கள். சோ சேஷ்டபுத்திர பாதத்தை ரூபன் இழந்து விட்டான். அப்ப தன் இஷ்டத்தின்படி செய்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் இப்படியே தங்களுக்குரிய பாகத்தை இழந்து கொண்டே இருப்பார்கள். தங்களுக்கு பெற்றோர் சொன்ன ஆசீர்வாதம் இழந்திருப்பார்கள். ரூபன் சபையாகிய மணவாட்டிக்கு விரோதமாய் பாவம் செய்தான். தன் தகப்பன் மனைவியோடு சித்தியோடு அவன் செய்த பாவம்
சபைக்கு விரோதமானது, வேதத்துக்கு விரோதமானது. இன்றைக்கு நீங்களும் சபைக்கு விரோதமாக சில காரியங்களை நீங்கள் செய்தால் இந்த ரூபனை போல சில ஆசீர்வாதங்களை இழந்துவிடுவீர்கள். தேவனுக்கு விரோதமாக சில பாவங்கள் செய்தால் சில ஆசீர்வாதங்களை இழந்துவிடுவீர்கள். எனவே காப்பாற்ற வேண்டிய இளைஞனை யோசேப்பை ரூபன் காப்பாற்ற முடியல. காரணம் என்ன? தண்ணீரை போல கலங்கினார். நீ மேன்மை அடைய மாட்டாய். எனவே பொறுப்பை உணராத எந்த ஒரு அதிகாரியும் எந்த ஒரு மனிதனும் அவன் வாழ்க்கையில் மேன்மையை எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் அநேக மேன்மையை கர்த்தருக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்தவே நம்மளை கூட இருக்கிறார். ஆனால் மனுஷன் அதற்கு தகுதியாக மாற வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் அந்த தகுதியை கொடுக்கும்படி விரும்புகிறார். இங்கே ஸ்தோத்திரம் எப்படி ரூபன் யோசேப்பை காப்பாற்ற முடியாதபடி குழம்பிக் கொண்டிருந்தான், அதே போல பிலாத்து மத்தேயு ஸ்தோத்திரம் 27ஆம் அதிகாரம் 24 26 வசனத்திலே இயேசுவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவனால் தீர்மானம் எடுக்க முடியல. அவன் யூதரை பிரியப்படுத்த விரும்பினான். எப்படி ரூபன் தன் உடன்பிறந்த சகோதரர்களை பிரியப்படுத்த யோசேப்பை குழியப்படும் என்று சொன்னானோ, பிலாத்து யூதர்களை பிரியப்படுத்த செய்த காரியம் என்ன? இயேசுவை கல்வாரி செய்கிறார். இன்னைக்கு அநேக பேர் அப்படித்தான் நினைச்ச மனுஷனை பிரியப்படுத்திட்டு இருக்கோம், பெற்றோரை பிரியப்படுத்திட்டு இருக்கோம். தேவனை பிரியப்படுத்த தேவன் விரும்புகிறார். நாம் மனுஷனை பிரியப்படுத்தவோ, நம்ம நண்பர்களை பிரியப்படுத்தவோ, அல்லது உன் சொந்த பந்தங்களை பிரியப்படுத்தவோ தேவன் விரும்பல. அவரை பிரியப்படுத்தும், அவரை கணவனம் ஆண்டவர் செய்யும் பிரியமே இருப்பது என்று உங்களை என்னையும் மணவாட்டி சபையை கர்த்தர் அழைக்கிறார். தேவன் விரும்புகிற ஸ்தோத்திரம் மனிதனாலும் நீங்கள் நானும் காணப்படணும். ஆண்டவர் சொன்னார் மோசேயை பார்த்து, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்ல முடியுமா? சொல்லணும். பிரியமானவர்களே, தேவன் சொல்கிற காரியம், நீ என் சிரேஷ்ட புத்திரன். உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன். எப்பொழுது? நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரூபனை போல அல்ல, நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் ரூபன் தன் பொறுப்பை உணராமல் இருந்தான். நீங்கள் நானும் இந்த கடைசி நாட்களில் பொறுப்பு நம்ம நிறைய பேர் பாருங்க, சாப்பாடு இல்லாம பணம் இல்லாம நம்மகிட்ட கர்த்தர் சில ஆசீர்வாதம் கொடுத்துருக்கா. அப்ப நம்ம ரூபனை போல செயல்பட நம்மகிட்ட இருக்கிற சில பணங்களை, சில பொருட்களை, உணவுப் பொருட்களை இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அதான் சேஷ்ட புத்திரன், அதான் குடும்பத்தில் மூத்த பிள்ளை. உங்களுக்கு சில ஆசீர்வாதம் இருக்கா, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ஆண்டவர் சொன்னார் ஸ்தோத்திரம், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும். நாம இருக்கின்ற போது கொடுக்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அல்ல. ஆண்டவர் சொன்னார், கொடிய தரித்திரத்தில் அவர்கள் கொடுத்தார்கள். அங்கே சாரிபாத் விதவை ஆசீர்வாதமா இருக்கும் போது எலியாவை போஷிக்கல. அதை நீங்க வாசித்தீங்கன்னா, அவள் ஸ்தோத்திரம் 2 அடை நான் சாப்பிட்டு சாக போறேன், என்னுடைய மகன் சாப்பிட்டு சாக போறேன். எலியா சொன்னான், முதலாவது அடைய எனக்கு ஒரு சிறிய அடைய. அப்ப ஆண்டவர் சொன்னார், ஒரு சின்ன உதவி செய். இல்லாதவர்களுக்கு நீ ரூபன், நீ சேஷ்ட இல்லாதவர்களுக்கு நம்ம உதவி. நம்ம கையில பாக்கெட் மணி இல்லை, நம்ம எப்படி நமக்கே சாப்பாட்டுக்கு நம்ம எப்படி உதவி செய்வது? பிரியமானவர்களே, நம்ம ஸ்தோத்திர ஆண்டவர் சொன்னார், வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதை சிறந்ததை சொன்னார். எனவே ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தார், ஜீவனையை கொடுத்தாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீங்கள் கொடுங்கள், உங்களுக்கு அமைக்கி கொடுக்கி கொடுக்கப்படும். இன்னைக்கு எத்தனை ஏழைகள் கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் சாப்பாடு ஒருவேளை சாப்பாடெல்லாம் கஷ்டப்படுறாங்க. தோத்திரம் ஆண்டவர் சொன்னார், 2 வஸ்திரம் இருந்தால் 1 கொடு என்று சொன்னார். ஸ்தோத்திரம், 2 வஸ்திரம் இருந்தால் 1 கொடு என்று சொன்னார். அப்ப நம்ம வேதத்தை படிக்கிறோம், அதனுடைய செய்ய கிருபை தான். அதான் சேஷ்ட புத்திரன். அந்த உணர்வு இருக்கா? ஏழைகளை பார்த்து அப்படியே நம்ம கண்டு காணாம போறாங்க. ஏசு சொன்னார், நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கிறாங்க. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்வீர்களோ அதை எனக்கே செய்வீர்கள். இந்த காலை நேரத்தில் அந்த ரூபனை போல சேஷ்ட புத்திர பாதத்தை நீங்க இறந்து விடாதீங்க. நீங்க எல்லாம் எனக்கு 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 என்று சொல்லி ஆகானை போல
உங்கள் கூடாரத்தை புதைத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும் பிரியமானவர்களே. ஆகா, எல்லாவற்றையும் தனக்கு என்று புதைத்து வைத்துக் கொண்டிருந்தான். நடந்த சம்பவம் என்ன? அவன் கல்லெறிந்து கொள்ளப்பட்டான் பிரியமானவர்களே. இன்றைக்கு ரூபன் காப்பாற்ற வேண்டிய யோசேப்பை குளிர கொள் என்று சொன்னான். நாம் சபையை காப்பாற்றணும், நம்ம தேசத்தை காப்பாற்றணும். வியாதியில் கஷ்டப்படுற எத்தனையோ பேர் இன்னைக்கு சாபமா, நாளைக்கு சாபமா, எத்தனை பேர் வியாதியின் பிடியில இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அவர்கள் சாவாமல் பிழைக்கட்டும். ஆண்டவரே, என் சகோதரன் சாகாமல் பிழைக்கட்டும். ரூபன் சாவாமல் பிழைப்பானாங்க என்று சொல்லப்பட்டது போல நான் ஜெபிக்கணும், அவர் சாகாமல் பிழைக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனவே இன்னைக்கு மணவாட்டி சபை கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறது. சபையெல்லாம் ஐயோ, என் ஜனங்களை காணவில்லை, சீயோனே உன்னை நினைத்து நான் கதறுகிறேன். புலம்பல்லே எரேமியா சொல்கிற வசனம் இன்றைக்கு நாம் நம்முடைய வசனமாக அது எடுத்துக்கொள்ள வேண்டும். புலம்பல்லே நாம் வாசிக்கிறோம். புலம்பல் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 1ஆம் வசனத்திலிருந்து, ஐயோ, பொன் மங்கி பசும்பொன் மாறி பசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல விதிகளிலும் முனைகளிலும் கொட்டுண்டு போயிற்றே. ஐயோ, தங்கத்துக்கு ஒப்பான வெளியேற பெற்ற சீயோன் குமாரர் புயவனுடைய கைவளைந்த மண்பாண்டங்களைப் போல எண்ணப்படுகிறார்கள். திமிங்கலங்கள் முதலாய் குட்டிகளை நீட்டி தன் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் என் ஜனமான குமாரத்தியோ வனாந்து இருக்கிற தீக்குருவியை போல குரூரமாக இருக்கிறார்கள். குழந்தைகள் நாவு தாகத்தால் மேலே ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பங்கள் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் யாரும் அல்ல. ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதியிலே பாழாய் கிடக்கிறார்கள். ரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளில் அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்தீங்கன்னா இன்றைக்குள்ள நிலைமையை அப்படியே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சேஷ்டபுத்திரன் ரூபன், நீ எல்லாருக்கும் சேஷ்டபுத்திரன். எனவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களை சேஷ்டபுத்திரனாய் வைத்திருந்தால் நீங்க அநேகருக்கு ஆண்டவருக்கு கொடுங்கள். அப்படி கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இரண்டாவது காரியம் சொன்னேன், நீ என் சத்துவம். ஆங்கிலத்திலே மை மைட்டி என்று சொல்லலாம். என்னுடைய வல்லமை, மை பவர், ஐ ஹேவ் ஃபவுண்ட் பவர். மகாபலன், அதாவது சுப்பீரியர் கிங்ஷிப் என்று சொல்லலாம். முதல் வித்து கோத்திரத்திலே நீ ஃபர்ஸ்டா இருக்க வேண்டியது, நீ தான் ஃபர்ஸ்டா இருக்க. அப்ப ஆண்டவர் உனக்கு தேவையான வல்லமையை கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் மேலான காரியங்களை செய்வார் என்று சொன்னார். மார்க்கிலே நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 16-17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினீர்கள், நவமான பாசிகளை பேசுவீர்கள், சத்தங்களை எழுப்பீர்கள், சாவுக்கேதுவான யாரும் நீ குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தமே கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் மைட்டி பவரை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வல்லமை கொடுக்கிறார். ரூபனு கொடுத்தது போல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த சத்துவம் இன்னைக்கு எங்கே? அப்ப ஆண்டவர் கொடுத்த அந்த வல்லமையை நம்ம இன்னைக்கு தவறான காரியத்துக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சம்பாதிப்பதற்காக தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை என் மனைவி, என் வீடு, என் சபை என்று கட்டிக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் உன் சொந்த ராஜ்யத்துக்கு பூமியில கட்டல, தேவ ராஜ்யம் கட்டப்படும்படி கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த காலை நேரத்தில், இந்த ஓய்வு நாள்ல நீங்கள் நானும் தேவனுடைய சத்துவம், தேவன் அநேக வல்லமையை கொடுத்திருக்கிறார். எசேக்கியேலை பார்த்து சொன்னா, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா ஆண்டவரே என்று சொன்னார். ஆனால் எசேக்கியேல் ஆண்டவரே, அதை நீர் அறிவீர். ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன போது எலும்புகள் அப்படி உயிரடைந்து எழுந்துகின்றது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள வருகிறது. எலும்பை போல வறட்சி, வறண்டு
ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய வார்த்தை வந்து எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்க போகிறார். ஆண்டவர் வேதத்தில் வாசிக்கும் 2 ராஜாக்கள் ஸ்தோத்திரம் 2 ராஜாக்களே 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் கேயாசி என்பவனிடம் எலிசா ஒரு கோலை கொடுத்து நீ யாரிடமும் பேச வேண்டாம், வினவ வேண்டாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே ஒருவனை சந்தியாமல் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மீது வை என்று சொன்னார். எலிசாவின் வல்லமைய கேயாசியில கொடுத்து கொண்டு வைக்கிறான். ஆனா கேயாசி அந்த கோலை வைத்த போது அந்த குழந்தை உயிரடையும். காரணம் என்ன? கேயாசி உள்ளத்துக்கெல்லாம் பணம், பொன், வெள்ளி, உலகம். தீர்க்கதரிசியாக எலிசா கொடுத்த வல்லமையை விட அவனுக்கு பெருசா பிரியமான தேவன் கொடுத்த வார்த்தை உலகத்துல அவனுக்கு பெரியது. இந்த உலகத்துல வெள்ளி, பொண்ணு, சொத்து, மாணிக்க, வைரம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வேத வசனமே எனக்கு போதுமானது என்று தாவீது சொன்னான். இன்னைக்கு எல்லாவற்றிலும் பெரியது நமக்கு கர்த்தருடைய வார்த்தை, இதான் நமக்கு பெரியது. ஆனா அந்த வல்லமையை மறந்து உலகத்துக்காக போகிறோம். இந்த ரூபன் அந்த வல்லமையை மறந்து உலகத்துக்காக இச்சைகளுக்காக போனவன். எனவேதான் தன் சத்துவத்தை அவன் இழந்துட்டான், தன் மகத்துவத்தை இழந்துட்டான். பிரியமானவர்களே, உங்க மகத்துவங்களை நீங்க இழக்காதீங்க. சாதாரண மரம் நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் மரங்கள் எல்லாம் இப்படியாக கூப்பிடுகிறது, எங்களை அரசால நீ வா என்று சொல்லி. ஆனால் 9ஆம் அதிகாரம் ஒளிய மரம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இருக்கிறது. நியாயாதிபதிகள் 9:9 தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணிலுள்ள என் கொழுமையை விட்டு ஆமென். பாருங்க, மரம் சொல்லிய கொழுமையை விட்டு நான் வரமாட்டேன், என் சத்துவத்திற்கு நான் வரமாட்டேன். நிறைய மனிதர்கள் தன்னுடைய ஸ்டேட்டஸ் இழந்துடுறான், தன்னுடைய மரியாதையை இழந்துடுறான். ஏன்? சுயம், இச்சை. தேவன் கொடுத்த வல்லமைய விசுவாசியை நீங்க இழந்து விடாது. அருமையான ஊழியக்கார தேவ பிள்ளைகளே, நீங்க இழந்துடாங்க. இந்த கடைசி நாட்கள்ல தேவன் கொடுத்த அபிஷேகம் தெரியுது. பவுல் சொல்கிறான், அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்தை மறப்பேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். எங்களை தேவனை தப்பிப்பார், அவர் தப்பியாமல் போனாலும் பரவாயில்ல, நீ வைத்த சிலைய நான் வணங்க மாட்டேன். அதான் சத்துவம், அதான் பவர். உங்களுக்கு கொடுத்த அந்த வல்லம், அந்த அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. உங்களுக்கு கொடுத்த கத்து கொடுத்த கிருபைய அற்பமான காரியத்துக்கு இழந்துடக்கூடாது. ஏசா பைச்சங்களுக்காக தன்னுடைய சேஷ்ட கொடுத்த பாகத்தை இழந்துட்டான். அது ரூபனுக்கு நல்லா தெரியும். ஆனா ரூபனை பாருங்க, சத்துவத்தை, சத்துவம் உள்ள ரூபன் அப்படியே இழந்துட்டான். என்ன காரணம்? இச்சை, உலக ஆசை. பிரியமானவர்களே, அந்த ரூபனை கூட நீங்க இராதீர்கள். ஸ்தோத்திரம். இன்னும் 3வது காரியம், நாம் நீ என் முதல் பலன் என்று சொன்ன, ஃபர்ஸ்ட் பார்ன் என்று சொன்னான். யாக்கோபு சொல்லும் போது நீ என்னுடைய முதல் பலன். பிரியமானவர்களே, ஆண்டவர் லேவியராகும் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொன்னார், முதல் கனியை பலன் காணிக்கையாக கர்த்தருக்கு நீ கொடு. உனக்கு முதல் பிள்ளை பிறந்தாலும் அதை கர்த்தருக்காய் கொடு, முதல் கனி இருந்தாலும் அதை கர்த்தருக்காய் கொடு. அப்ப சிலரை கர்த்தர் அந்த குடும்பத்துல முதலாளாய் ரட்சித்திருப்பார். ஸ்தோத்திரம். அப்ப நீங்க முதல் வல்லமைய பெற்றுக்கொண்ட நீங்கள் ஸ்தோத்திரம், இந்த காரியத்துல அற்பமாக இருக்கக்கூடாது, அஜாக்கிரதை இருக்கக்கூடாது. முதல் படம் நம்ம காலேஜ் போறோம், ஃபர்ஸ்ட் மார்க் சொல்லும் போது உங்க பெற்றோர், உங்களோட உங்க பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷம், என் பிள்ளைக்கு மெரிட்ல வேலை கிடைக்கும், ரொம்ப சந்தோஷம். பிரியமானவர்களே, நேபாளத்திலே ஒரு விவசாயி மகன்,
அவன் MBBS டாக்டருக்கு படித்து முடித்து பட்டம் வாங்குறான். அவன் தான் அந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோல்டு மெடல். ஆனாலும் பாருங்க, அவனுடைய பிரின்சிபால், அவனுடைய எல்லாருமே அந்த ஆட்சியாளர் எல்லாம் கொடுக்குறாங்க, வாங்கிக்கொள்ளும். அவன் சொல்றான், இந்த பட்டத்தை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மத்தியில், இங்க இருக்கிற உயர் அதிகாரிகள் மத்தியில் எனக்கு கொடுப்பதை காட்டிலும் என் தகப்பன் வேலை செய்கிற அந்த வயல்வெளியில நின்று எனக்கு கொடுத்தா எனக்கு சந்தோஷமா இருக்க சொன்னார். இதை அந்த ஆட்சியாளரும் அங்கே பகிர்ந்து கொண்ட சில அமைச்சர்களும் அதை விரும்பினார். உடனே அவன் ஸ்தோத்திரம், அவன் வசிக்கிற கிராமத்துக்கு போனார். போய் அதே நேரம் தகப்பன் அந்த வயல்ல அவர் உழுது வேலை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒன்று புரியவில்லை. வேகமாக எல்லாம் அதிகாரிகள் போனாங்க. போய் அவர் நான் தகப்பன் காலில் விழுந்தான். அந்த தகப்பன் கண்களில் கண்ணீர் வழி விழுந்து மூத்தக்குமார். இவன் வேலை செய்த பின்புதான் எல்லாரும் பார்த்தாங்க. அங்கிருந்த அதிகாரி கண்கள் தான் கண்ணீர் வழிந்து எல்லாரும் ஐயாட்ட முன்னாடி அவன் கொடுக்கும் போது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். பாருங்க, நம்ம நினைப்போம் நம்ம 1000 பேருக்கு குறைவான பேர் புகழ். அவன் அந்த அந்த வாழ்க்கையுடைய தாகம் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு தகப்பன் அவர் முதலாவது சந்தோஷப்பட்டார். பிரியமானவரே, இயேசு முதல் பலன். இயேசு நமக்காக சிந்திய ரத்தம் உங்களுக்கு எனக்காக ரட்சிப்பை கொடுத்தாரு. அவர் நம்மளை குறித்து சந்தோஷம் அடைய வேண்டாம். எனவே நம்ம வாழ்க்கையில இந்த சபையை நீங்க முதல் பலனா இருக்கணும். உங்க குடும்பத்துல நீங்க முதல் நபரா இருக்கலாம். நீங்க உங்க வேலையிலும் நம்பர் ஃபர்ஸ்டா இருக்கணும். உங்க படிப்புல நம்பர் ஃபர்ஸ்டா இருக்கணும். செயல், உங்களுடைய வார்த்தை, உங்க வாழ்க்கை, உங்க சாட்சி ஃபர்ஸ்டா இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் ஸ்தானத்தை விட்டு நான் விலக மாட்டேன். இந்த ரூபன் முதல் பலன் பாருங்க, ஸ்தானத்தை விட்டு விலகல. சில கம்பெனிஸ் பாருங்க, இந்தியாவில் நம்பர் 1 கம்பெனியா இருப்பாங்க. அவங்க ஸ்தோத்திரம், அவங்க வெளியில் எல்லா பொருட்களும் பாருங்க எல்லாம் பக்காவா இருக்கும், எல்லாம் நேர்த்தியா இருக்கும். காரணம் என்ன? அந்த கம்பெனியுடைய அந்த ஸ்டாண்டர்ட் ISI முத்திரை அப்படியே பாதுகாக்கிறாங்க. ஸோ நம்ம கலப்படமில்லாத விசுவாசிகளாக, கலப்படமில்லாத வசனத்தை கைக்கொள்கிற தேவ பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். நாம் கத்த நம்மளை முதல் பலனாய், முதல் விதையாய் கத்த நம்ம கையில நம்மளை பார்க்கிற, நம்மளை எங்க விதைச்சாலும் நம்ம விளையணும். கத்தர் அந்த கனி முதல் கனியாய் கத்தர் பார்க்கிறார். ரூபன் அவன் குடும்பத்தில் 12 கோத்திரத்துல ஃபர்ஸ்ட், ஆபிரகாமுடைய சந்ததியில ஃபர்ஸ்ட், ஆண்டவர் கொடுத்த கோத்திரம் 12 கோத்திரத்துல ஃபர்ஸ்டா இருந்தவர் ரூபன், மூத்தவர். எனவே நீங்கள் குடும்பத்தில் மூத்தவராக இருந்தால் ஸ்தோத்திரம், நீங்கள் இந்த காரியத்திலே கவனமுள்ளவர்களாக இருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவ கிருபை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் எப்பொழுதும் உங்கள் கூட இருக்கும்படியாக ஹல்லேலூயா, எப்பொழுதும் எப்பொழுதும் தேவ பிரசன்னம் உங்க கூட இருக்கும்படியாக ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, இயேசுவே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே முதல் பலனாக நீங்கள் இருக்க வேண்டும். முதல் பலனாக நீங்க இருக்க வேண்டும். நெகேமியா 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். முதல் பேரு ஆசாரியனுக்கு கொண்டு வர வேண்டும். எனவே முதல் பலனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனவே ஸ்தோத்திர தேவ ஆவியானவர் நீங்க சபையில முதல் நபராக இருக்க வேண்டும். 4வது காரியம், மேன்மையிலே பிரதானமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரூபனுடைய மேன்மை என்ன? ஸ்தோத்திரம், அவன் சொன்ன 4வது ஆசீர்வாதத்தில் அவன் மேன்மை உள்ளவனாக இருந்தான். ஆதியாகமம் 30:14 கோதுமை அறுப்பு நாளில் ரூபன் வயல்வெளிக்கு சென்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ரூபன் மூத்தவனாய் ஆரம்ப காலத்தில் நல்லாக வேலை செய்கிறவன், மேன்மை உள்ளவன். ஆனால் யாக்கோபு சொல்றான், நீ மேன்மை அடைய மாட்டாய். ஏன்? அவன் செய்த தவறு, சில பாவங்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே மூத்தவர்கள் எப்பொழுதும்
எப்பொழுதும் தன் பெற்றோருக்காக, தன்னுடைய நண்பர்களுக்காக, தன் தம்பிக்காக, தன் தங்கச்சிக்காக அவன் வேலை செய்தே ஆக வேண்டும். தன் பெற்றோர்களை காப்பாற்ற வயசு முதிர்ந்தவர்கள், வயதானவர்களை, பெற்றோர்களை வேலைக்கு அனுப்பிவிட்டு இந்த வீட்டை சாப்பிடுவது இவனுக்கு உகந்தது அல்ல. எனவே ஸ்தோத்திரம், ஆண்டுடைய கிருபை. அவன் மூத்தவன் வயல்வெளிக்கு ரூபே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சென்றவனாய் காணப்பட்டான். ஸ்தோத்திரம். இரண்டாவது நம்ம அதிலே பார்த்தீங்கன்னா அவன் எதில மேன்மையில் உள்ளவன். 30:14 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 30:14 அவன் தூதாயும் கனிகளை அவன் கொண்டு வந்தான். கொண்டு வந்து யார்? தன் தாயாகிய லேயாயிடம் கொடுத்தான். பாருங்க, ரூபன் உழைத்த அந்த வருமானத்தை மேன்மையுள்ளவனா இருந்தவன் தன் தாயாரிடம் கொடுத்தான். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதை நம்ம தாயிடம் கொடுக்கணும். சபை என்பது அநேக விசுவாசிகளை பெற்றெடுத்த ஒரு தாய். விசுவாசிகள் நீங்கள் வயல்ல வேலை செய்த கனிகளை சபைக்கு கொடுக்கணும். லேயராக சபை காத்து கொண்டிருக்கிறது. என் மகன் எப்பொழுது கொண்டு வருவான், என் மகள் எப்பொழுது கொண்டு வருவாள் என்று லேயராக சபை காத்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பவுல் ஸ்தோத்திர அந்த சபை கூடுதல் சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். எனவே சபையில பாருங்க, நிறைய பேருக்கு பாகுபாடு, நிறைய பேருக்கு ஜாதி சண்டைகள், நிறைய பேர் சபைக்கே வர முடியாத சூழ்நிலைகள். எனவேதான் இந்த லாக்டவுன் இந்த நாட்கள்ல நிறைய பேர் சபைக்கு சபை பூட்டப்பட்டுச்சு. காரணம் என்ன? சபைக்கு கொண்டு வேண்டிய கனிகள் நிறுத்தப்பட்டதனாலே. ஸ்தோத்திரம். அநேக சபையை நேசிப்பதில்லை. ஞாயிற்றுக்கிழமை என்றால் அவனுக்கு சாப்பாடு தான் முக்கியம், அவனுக்கு வேலை தான் முக்கியம், அவனுக்கு படிப்பு தான் முக்கியம், அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தேவ முக்கியம் இல்ல, சபை முக்கியம் இல்ல. பாருங்க, ரூபனை பாருங்க, கனிகளை தயாராக. பிரியமானவர்கள், நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சபை முக்கியம். சபை கூடுதலை நாம் ஒவ்வொரு நாளும் நேசிக்க வேண்டும். இயேசு அவர் குமாரனாய நாட்களில் சபைக்கு போனார். அங்கே அவரிடம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் கொடுக்கப்பட்டது. அதை வாசித்தார். எனவே சபை நமக்கு கனிகளை கொடுக்கிறது. சபை நமக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, குடும்பத்தை பாதுகாக்கிறது. இந்த சபையை பாருங்க, லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதில் கனிகளை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷம் இந்த அத்தி மரத்தில் கனி தேடி வந்தேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு. சில சபைக்கு 3 வருஷம் வந்திருப்பான், தசமா கொடுக்க மாட்டான், காணிக்கை கொடுக்க மாட்டான். சபைக்கு அவனால் எந்த பிரயோஜனம் இல்லை, ரட்சித்த தேவனுக்கு அவனால் எந்த பிரயோஜனம் இல்லை. அப்ப ஆண்டவர் சொன்னார், நான் கொடுத்த ஒரு தாளத்தை புதைத்து வைத்தாயே, எனவே உள்ளவரிடம் கொடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு தாளம் உள்ளவரிடம் எடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, கனிகளை தேவ சமூகத்தில் கொடுத்தது. நீங்க எத்தனை பேர் சபைக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம், சபைக்கு எந்தவித உதவி இல்லாம இருக்கிறார். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டாருமே பிள்ளைகள், நீ போற சபை சின்ன சபை, பெரிய சபை, அல்லது வீடோ ஒரு சபை, குட்டி சபையா இருந்தா இந்த சபையை நேசிக்க கற்றுக்கொள்ளும். ஆண்டவர் சொன்னால் இந்த சபை மீது இந்த கல்வியின் சபை என்று சொன்னார். சபையை நேசிக்க பவுல் போன இடங்கள் சபையை ஸ்தாபித்தார். எனவே நீங்களும் வீட்டு சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும், கிராம சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும். எனவே அவன் மேன்மையில் பிரதானமான இன்னும் ஸ்தோத்திரம். அவை மேன்மை என்ன? ஆதியாகமம் 42:37 வாசிக்கலாம். யாக்கோபு சொன்னான், நான் பென்யமீனை உங்களிடம் கொண்டு வராட்டா என் பிள்ளைகளை கொண்டு போடும். அவன் உணர்ந்துட்டான். காரணம் என்ன? அவன் இதுல மேன்மை இல்லை. யோசேப்பை காப்பாற்ற முடியல, பென்யமீனை காப்பாற்ற. ஸ்தோத்திரனால் சில ஊழியர்களுக்கு என்னால உதவி செய்ய முடியல, ஆனா இனி வருகிற நாட்கள்ல நான் உதவி செய்வேன். இனி வருகிற நாட்கள் நான் ரொம்ப சபைக்கு பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னு
நித்தியமான நடுநிலைக்கு கர்த்தர் உங்களை மேன்மையுள்ளவனாய் மாற்றுவார். எனவே ரூபன் எல்லாவற்றிலும் மேன்மையுள்ளவன். கடைசியாக நாம் வாசிக்கிறோம், வல்லமையில் அவன் பிரதானமானவன். ரூபன் வல்லமையிலே பிரதானமானவன். அவனுடைய 5 ஆசீர்வாதத்தில் 5வது ஆசீர்வாதம் வல்லமையிலே பிரதானமானவன். ஏனென்றால் மோசே அவளுக்கு கானான் தேசத்தில் சுதந்திரம் கொடுக்கப்படும் முன்னாடி என்னாகமம் 32ஆம் அதிகாரத்திலே 1-5 வசனங்களை வாசிக்கிறோம். ரூபன் புத்திரர் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள். காரணம் என்ன? நாங்கள் எல்லாருக்கும் முன்பாக நாங்கள் யுத்த புருஷர்களாக ரூபன் வல்லமையிலே பிரதானமானவன், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவன். பாருங்க, இன்னைக்கு ரூபனை போல நீங்க எல்லாவற்றிலும் முன் செல்வர்களாய் காணப்பட வேண்டும், யுத்த புருஷர்களாய் காணப்பட வேண்டும். வீட்டுக்கு மூத்தவர் தான் தட்டி கேட்க உரிமை இருக்கு. சபையில ஆதி விசுவாசிகள் சபையில எல்லா வேலைகளும் பொறுப்பா செய்யணும். சபையில என்னென்ன பாலடைஞ்சு இருக்கிறது, சபைய ஸ்தோத்திரம் நிர்வாகம் பண்ணுறவர்கள் கண்ணு கருத்துமா இருக்கணும். சபையில ஆதி விசுவாசிகள் அதிகாரம் பண்ணுவதற்காக அல்ல, ஸ்தோத்திரம் ஆளுகை செய்வதற்காக அல்ல, அந்த சபையை அரவணைப்போடு கொண்டு வர வேண்டும். சபை உடைத்துள்ளாதபடி இந்த சபையை கண்ணனை போல பாதுகாக்க வேண்டும். இந்த ரூபன் வீட்டுக்கு மூத்தவன், எல்லாவற்றும் தாழ்வுள்ளவனா இருக்கணும். தங்கச்சியை அனுசரிக்கணும், தம்பியை அனுசரிக்கணும், குடும்ப நண்பர்களை அனுசரிக்கணும். பொறுப்பவனுக்கு அதிகம். அதான் வல்லமையிலே பிரதானமான ரூபன். இன்னைக்கு எத்தனை பேர் அரவணைச்சு கொண்டு போறீங்க? எத்தனை பேர் ஸ்தோத்திரம் நீங்க குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்க? மூத்தவன் பேரு இயேசுவுக்கு என் தம்பி என் சகோதரன் தப்பு செஞ்சா எத்தனை முறை மன்னிக்கணும்? இயேசுனார் 7-70 முறை அவனை மன்னிக்கணும் என்று சொன்னார். காரணம் என்ன? பேரு வீட்டுக்கு மூத்தவன். எனவே அந்த பொறுப்பு அவனுக்கு அதிகம். பிரியமானவர்களே, இன்று கர்த்தருக்குள்ள பொறுப்பை கொடுக்கிறார். 5 காரியம் நான் சொன்னேன். ரூபனிடம் இருந்த 5 ஆசீர்வாதங்கள். அவன் சேஷ்ட புத்திரன். ரூபனே, நீ சேஷ்ட புத்திரன். நீ என் சத்துவமும் என் முதல் பலனும், இன்னும் மேன்மையின் பிரதானமானவன், இன்னும் வல்லமையிலே விசேஷமானவன். இந்த 5 காரியம் ரூபனுக்கு இருந்தது, பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன? 3 பாவங்கள் அவனை தள்ளியது. இன்றைக்கு கர்த்தர் இந்த 5 ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த ரூபனே என்ற பேருக்கு முன்னாடி உங்க பேரை போட்டு போங்க. இன்னைக்கு உங்களை கர்த்தர் சேஷ்ட புத்திரனாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். நீங்கள் அவருடைய சத்துவமாக கர்த்தர் மாற்றிருக்கிறார். நீங்கள் முதல் பலனாக இருக்கிறீர்கள், மேன்மையில் நீங்கள் பிரதானமாக இருக்கிறீர்கள், வல்லமையில் விசேஷமாக இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் சாவாமல் பிழைக்கணும். இந்த கொரோனா என்ற வைரஸ் வியாதிகளை தொட்டுவிடக்கூடாது, வேலை இல்லாத வறுமை தொட்டுவிடக்கூடாது, கடன் பிரச்சனைகளை தொட்டுவிடக்கூடாது. நீங்கள் சாவாமல் பிழைக்கணும். ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். எனவே ரூபன் அவன் ஸ்தோத்திரம் மோசே சொன்னது போல அவன் ஜனம் பெருத்தவனாய் காணப்பட்டான். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்கள் மேல் இருக்கிற சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டார். ரூபனை போல தண்ணீரை போல இஷ்டத்திற்கு செய்ய இதுவரைக்கும் செய்து வந்தார். இன்றைக்கு முழங்கால் நிச்சயமா பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் தளம்பி போய் காணப்படுகிறீர்களா? இந்த காலை நேரத்தில் தள்ளாடி கொண்டிருக்கிறீர்களா? எங்களோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவே, ரூபனை போல 5 ஆசீர்வாதங்களை எங்கள் கட்டளை விடுங்க, எங்கள் கட்டளை விடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே.
நீங்க அநேக தேசங்களில் மக்கள் செத்துட்டு இருக்காங்க. சாவாமல் பிழைக்கட்டும். அருமையான பிள்ளைகளே, ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் வியாதிக்கு ஒரு முற்றுகை கொடுக்கிறார். நீங்கள் சாவாமல் பிழைக்கணும். இந்த கடைசி நாட்களிலே உங்கள் துக்க நாட்கள் சந்தோஷமாய் கர்த்தர் அதை மாற உதவி. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட வருகிறார். தேவ கிருபையோடு கூட இருக்கிறது. தேவ பிரசன்னத்தோடு கூட இருக்கிறது. தேவ மகிமையோடு கூட இருக்கிறது. இந்த நேரத்தில் 5 ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி கைகளை வைத்து கூட நூலுக்கு அச்சடிக்கிறேன். பிதாவே, இந்த 5 ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் வேணுங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த செய்திக்கார கைகளை வைத்திருக்காங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்து அந்த மகிமையை காண உதவி செய்து குடும்பங்களில் மகிமை காணப்படட்டும். பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வாதம் காணப்படட்டும். உமக்கென்று வாழ உதவி செய்யட்டும். மகிமையிலே பிரதானமானவரே கிருபையை கொடுங்க. பிரசன்னத்தை காண்பீங்கப்பா. நாமை இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவருடைய சதாகாலம் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி வழியாக நீங்கள் நல்ல அநேக சத்தியங்களை கேட்டிருப்பீர்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். ஸ்தோத்திரங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் ஆரிசே, பெத்தேல் ஏது சபை, புதுச்சாங்கழி, மேட்டூர், சேலம் மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் நம்பர் 9944250024. God bless you. And the last one. Finish up it up.